என்னென்னா ஹியர் அண்ட் நவ், இங்கு இப்போது அப்படின்னு அர்த்தம். என்ன போட்டிருக்க? எ மேன் ஃப்ரம் லீட்ஸ் இங்கிலாந்து விசிட்டட் ஹிஸ் டாக்டர் டு ஹாவ் ஹிஸ் ஹியரிங் செக்ட். காது கேட்கல, எப்படி கேட்குதுன்னு தெரியல அப்படின்ட்டு அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் லீட்ஸ், இங்கிலாண்டில் லீட்ஸ்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும்ல, லீட்ஸ் கிரவுண்ட். அங்கேருந்து ஒருத்தர் போய் டாக்டரை போய் பார்க்க போனார். த டாக்டர் ரிமூவ் த மேன்ஸ் ஹியரிங் எய்ட் அண்ட் த பேஷண்ட்ஸ் ஹியரிங் இம்மிடியட்லி இம்ப்ரூவ்ட். காதில் அந்த ஹியரிங் எய்டு, காது கேட்கும் கருவி ஒன்று வச்சுருந்தார். அந்த கருவியை ரிமூவ் எடுத்த உடனே அவருக்கு நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. He had been wearing the device in the wrong ear for more than 20 years. 20 வருஷமாக தப்பான காதில் அந்த மிஷினை போட்டுக்கிட்டே இருக்கார். கேட்காத காதில் போடுறதுக்கு பதிலாக கேட்குற காதில் போட்டுக்கிட்டு இருக்கார். I once asked a pastor friend, do you have a deaf ministry in your church? என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பாஸ்டராக இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்டேன், உங்கள் சர்ச்சில் எப்போயாவது செவிட்டு ஊழியம்னு ஒன்று இருக்குதா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. செவிட்டு ஊழியம் அப்படின்னு, டெஃப் மினிஸ்ட்ரி. He replied, there are times when I think the whole church needs deaf ministry. They just don't seem to hear me. ஆமாம், சில நேரங்களில் நம்ம ஐயா வந்தவொடனே சொன்னார், நான் பிரசங்கம் பண்ணும்போது எவனுமே கேட்குற மாதிரி தெரியல. ஒருத்தன் வாயை பொழந்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் என்னத்தையாவது கிறுக்கிட்டு இருக்கான். நான் பிரசங்கம் பண்ணுறதா ஒருத்தருமே கேட்குறது இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அப்படிலாம் நினைக்காதீங்கய்யா, ஒரு பிரசங்கம் விடாமல் எல்லா பிரசங்கத்தையும் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதுனதை காட்டினேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது மாதிரி இன்றைக்கி சர்ச்சில் உட்காந்துருக்கும்போது பிரசங்கம் பண்ணோன்னே நமக்கு என்ன தோணுது? நல்லா சுகமான தூக்கம் வரும் இல்லையா? ஐயர் என்ன சொன்னார்னு கேட்டால் நம்ம என்ன பார்க்குறோம்? ஐயர் பல விஷயங்களை சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னு மறந்துடும். சில ஐயருங்க என்ன பண்ணுவாங்க, போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணணும் ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்பாங்க. ஏங்க இப்போ பிரசங்கம் பண்ணதே ஞாபகத்தில் இல்லை, போன வாரத்துக்கு போயிட்டார் இவர் அப்படின்னு யாருக்குமே சொல்ல தெரியாது. அந்த மாதிரி அந்த போதவர் என்ன சொல்கிறாரு, பெரும்பாலும் எங்கள் சர்ச்சுக்கு அந்த மாதிரி செவிட்டு ஊழியம் தான் தேவைன்னு நினைக்கிறேன். யாருமே நான் சொல்கிறத கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறார். There is a difference between merely listening and truly hearing. அதுதான் என்ன சொல்லுவாங்க, பைபிள் ரீடிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், பைபிள் ஸ்டடிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரெண்டு இருக்கும். பைபிள் ரீடிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், தேர்டு லெசன் படிக்கிறாங்களா? இப்பொழுது முதலாம் பாடம் வாசிக்க கேட்போம் அப்படின்னா அவர் என்னத்தையாவது படிக்கிறாரு, தப்பாக படிக்கிறது. உங்களுக்கு தான் பாடம் வாசிக்க கொடுத்துட்டாங்க, அதுக்கு 20 நிமிஷம் நேரமும் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு படித்து பார்க்கலாம்ல? அல்லது அதுக்கு முன்னாடி நீ கிறிஸ்தவனா பிறந்து 25 வருஷம் ஆகிட்டு அந்த பாட புத்தகத்தில் என்ன போட்டிருக்குன்னு படிக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் உட்கார்ந்தவனையாவது 2 முறை படித்து பார்க்கலாம், படிக்கிறது கிடையாது. அங்கே போய் மேடையில் ஏறிக்கிட்டு என்னத்தையாவது வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்றது, தமிழை போட்டு கொலை பண்ணுறது. இது பைபிள் ரீடிங். வாய் மட்டும்தான் அசையுது, ஒன்றையும் காணாமல்ல. வாய் மட்டும்தான் அசையும், மனசுக்குள்ளே எதுவுமே போகாது. இது பைபிள் ரீடிங். ஆனால் பைபிள் ஸ்டடிங் அப்படின்னா ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட பேசுகிறது. ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் என்ன என்னிடத்தில் சொல்ல விரும்புகிறீர்? என்னுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது? நான் எந்த பக்கமாக திருப்ப வேண்டும்? இதுவரைக்கும் நான் உம்முடைய வசனத்துக்கு என்ன குற்றங்களை செய்திருக்கிறேன்? என்னை மன்னித்து மறுபடியும் உம்முடைய வழியிலே திருத்தும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு அந்த வசனத்தை ஆராய்ந்து அந்த வசனத்திலே நிற்கிறது. இதுதான் பைபிள் ஸ்டடிங் அப்படின்னு பேர். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, ஐயர் போதம் பண்ணார்னா அப்படியே பார்க்குறது, ஐயர் சொல்கிறதெல்லாம் நேராக மண்டைக்குள்ளே போகிற மாதிரி குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் மைண்டு எங்கே இருக்கும்? எங்கேயாவது ஊர்மையாக போயிருக்கும். இப்படி தான் எல்லா பேருக்குமே. ஒரு நிமிஷம் கூட மனதை ஒருமுகப்படுத்த முடியாது. அதுக்கு தான் கீபோர்டு நீங்கள் வாசிச்சிங்கன்னா கை, கால், கண், காது எல்லாமே அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக இருக்கான்னு. மைண்டும் அந்த நோட்ஸில் போயிட்டே இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா உங்களால் மைண்டு எங்கன்னா போச்சுன்னா தப்பாக வந்துடும். அதுக்காக தான் கீபோர்டு வாசிக்க சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒருமுகப்படுத்துகிற தன்மை வரும். கீபோர்டு தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா தான்
படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்த முடியும். உதாசீனப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு படிப்பில் கவனம் போயிடும். ஏன்னா மைண்டை ஒருமுகப்படுத்த முடியாது. இங்கே நீங்கள் ஒருமுகப்படுத்துனீங்கன்னா தான் ஐயர் என்ன சொல்கிறாருன்னு கேட்க முடியும். அதை கேட்டால் தான் அந்த வசனம் நமக்குள்ளே வேரூன்றி வளரும். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்க புறப்படும் போதே சிஎஸ்சி சர்ச்சில் பூரா வழி அருகே விழுந்த விதைகள் எல்லாம் ஆகாயத்து பறவைகள் வந்து கொத்திட்டு போயிடுச்சு. போன வாரம் என்ன சொன்னேன்னு கேட்டால் அது யாருக்கு தெரியும், ஒன்றும் என்ன தேயர் சொன்னார். அவர் கஷ்டப்பட்டு 2 நாள் உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு எழுதிட்டு வரார். பிரசங்கத்தை எழுதிட்டு வந்து 2 நாள் 24 மணி நேரம் 48 மணி நேரம் அதே சிந்தனையிலேருந்து அந்த பிரசங்கத்தை எழுதிட்டு வராங்க. கேட்குறவன் என்ன கேட்பான், அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு இருப்பான். அவ்வளோ அநாகரிகமாக அந்த வசனத்தை கேட்கறது கிடையாது. அது மாதிரி அவர் சொல்கிறார், தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் merely லிசனிங் அண்ட் ட்ரூலி ஹியரிங். உள்ளபடியே அதை கேட்டு பயனடைவதை விட சாதாரணமாக அவர் சொல்கிறத அப்படியே காது கொடுத்துட்டே நிற்கிறது வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. ஜீசஸ் ஆஃப்டன் கிரைட். இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொன்னார், ஹீ ஹூ ஹாஸ் இயர்ஸ் டு ஹியர் லெட் ஹிம் ஹியர். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நேற்று கூட அதை பேசிக்கிட்டு இருந்தோம். நல்ல நல்ல வசனங்கள்லாம் இருக்குது. மாணிக்கங்களும் முத்துக்களும் கோமேதகமும் வைடூரியமும் இதெல்லாம் இருக்குது ஆண்டவருடைய வசனத்தில். ஆண்டவரை நீங்கள் எப்படி நீதிமொழிகள் என்ன சொல்கிறான், நீ ஞானத்தை புதையலை தேடுகிற போல் தேடினாயானால். உங்களுக்கு புத்தி எங்கே பார்த்தாலும் இருக்குது. நீங்கள் தேடுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைங்க புத்தி மாது வெங்காயம் மாது எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், இந்த உலக சந்தோஷம்தான் வேணும், டிவி பார்ப்போம், அப்படியே ரீல்ஸ் பார்ப்போம், அப்படியே ஜால்ஸாக டான்ஸ் ஆடிக்கிட்டு திரிவோம் அப்படின்னா அதுவும் நீங்கள் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. ஆண்டவர் தடுக்க மாட்டார். அதான் நேற்று பேசிக்கிட்டு இருந்த மாதிரி ஆண்டவர் யாரையும் அடிக்கிறதில்ல, சபிக்கிறதில்ல, சாவடிக்கிறதில்ல. இறைவன் என்ன செய்வான், சாமி கண்ணை குத்திடும் இல்லையா? சாமி கண்ணை குத்துமா? நம்முடைய இறைவன் கண்ணை குத்த மாட்டார், உங்களை சாவடிக்க மாட்டார், பாவத்திற்கு தக்க தண்டனையை அவர் கொடுக்க மாட்டார். பாவத்திற்கு தண்டனையை நீங்களே அடைஞ்சிக்குப்பீங்க. அவர் உங்களை மீட்பதற்காக காப்பாற்றுவதற்காக தான் வந்தார். ஆனால் நம்மளே என்ன பண்ணுறோம், நீ காப்பாற்ற வேணாம், ஒன்றும் பிடுங்க வேணாம், நீ பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடு, நான் பாட்டு இந்த பக்கம் என் இஷ்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய்? அதான் அவர் நெகேமியாவும் கேட்குறாரு, எல்லாம் கேட்குறாரு இல்லையா? நானும் என் வீட்டாருமோ என்றால், யோசுவாவும் அதை சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்பதை முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதமான நலன்களையும் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் நேர்மையான வழியில் தான் நடக்கணும். நான் பாட்டு என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு எல்லா நேர்மையான வழியும் கிடைக்கக்கூடியது எனக்கு வேணும் அப்படின்னு வேண்டுனீங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது. ரட்சிப்பு எங்கே இருக்குது? நம்மிடத்திலிருந்து தான் முதலாவது யூதரிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது நியாய தீர்ப்பு. முதலாவது நாம் தான் மனம் திரும்பணும். என்னுடைய குடும்பம் சரியில்லை அப்படியா, போய் நீ மனம் திரும்பு. இல்லைங்க கவுன்சிலிங் போயிருக்கோம், அங்கே போயிருக்கோம், இங்கே போயிருக்கோம். எங்கே கவுன்சிலிங் போனீங்க? உங்கள் குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போனோம். அப்புறம் வந்து புத்திசாலித்தனங்கள்ன்ற சைக்காலஜிஸ்ட்டை நம்ம சொன்னோம், நீதிமன்றத்திட்ட சொல்கிறோம். இப்படி ஒருத்தட்டையாக நம்ம சொல்லிட்டு கிடக்கிறது. அவங்களாம் உங்களுக்கு புத்தி சொல்லி உங்கள் குடும்பத்தை மேலே கொண்டு வந்துடுவாங்களா? அவங்க புத்தி சொல்லுவான், நீங்கள் வந்து ஒருவர்கிட்ட ஒருவர் 1 மணி நேரம் பேசணும், அந்த விலங்கெல்லாம் எங்களுக்கு தெரியும், அந்த மூஞ்சியை பார்த்து அவன் பேசுறது அப்படிமா. இல்லைங்க நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எவ்வளோ தாங்க பொறுமையாக இருக்கிறது? பொறுமைக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு கேட்பான். இந்த உலக அறிவு, உலக ஞானம், லௌகீக ஞானம்னு சொல்கிறாங்க, லௌகீக ஞானம் உங்களுக்கு ஒன்றும் பயன்படாது. ஆனால் நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண்பீர்கள். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போனதுக்கு காரணம் யார்? நான் தான், வேறு யாரும் இல்லை. அதான் தமிழில் பழமொழி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. முதலாவது நீ திரும்பு, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். சார் நான் நிறைய நல்லது செஞ்சேன் சார், ஏகப்பட்டது சர்ச்சுக்கெலாம் அவ்வளோ செஞ்சுருக்கேன் அன்ட்டு ஒன்றுமே வேஸ்ட்டுங்க சும்மா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் சர்ச்சுக்கு நிறையா போனேங்க, எவ்வளோ வருஷம் நான் சர்ச்சுக்கு இருந்தேன், எனக்கு வந்து இப்படிலாம் நான் நடக்கலை. அப்படியா? ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு கேளு, ஆண்டவரே
இப்படி துரோகம் பண்ணியிருக்கீங்களே, உங்கள் ஆலயத்துக்கு தான் நான் வந்தேன், ஏன் அநியாயம் பண்ணி தொலைக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. பாஸ்டர்கிட்ட கேட்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்காதீங்க, ஊழியக்கார்ட்ட கேட்காதீங்க, நேராக ஆண்டவர்கிட்டே கேளுங்க. அவர் பதில் சொல்லுவார். யோபு எப்படி சண்டை விட்டான்? என்ன சொன்னான் யோபு? இப்படியா அநியாயமாக நான் போட்டு நான் என்ன யாருக்கு துரோகம் பண்ணேன், என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணல, சும்மா போட்டுக்கிட்டு என்னையை போட்டு வாதிச்சுக்கிட்டு. யாருக்காவது துரோகம் பண்ண காட்டுங்க, சர்வ வல்லவரோட நான் வழக்காடுவேன், நான் நியாயமாக நடந்தேன், அதுவே தப்பியாங்கிறார். சர்வ வல்லவருக்கு விரோதமாக நீ உன் குரலை உயர்த்துவாயோ அப்படின்னு கேட்குறார். என்னுடைய வல்லமை என்னான்னு உனக்கு தெரியுமா? யாரை எதிர்த்து பேசுகிற நீ? அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? சில சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார். எதுக்கு? நம்ம நல்லா இருக்கணும். அதான் நம்முடைய உணவுப் பொருட்களில் 6 விதமான சுவைகள் உண்டு. அறுசுவை உணவு. என்னென்ன உணவு? காரம், கசப்பு, உப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இல்லையா? 6 விதமான சுவைகள். ஐயோ புளிக்குது, கருமம், எப்படி தான் சாப்பிட்றாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்கள. புளி இல்லைன்னா மீன் குழம்பு நல்லா இருக்குமா? உப்பு இல்லைன்னா சுவை இருக்குமா? சரி, ஒரு வாய் உப்பள்ளி போடுவோம் வாயில், நல்லா இருக்குமா? அப்படி தான் சில நேரங்களிலே ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார். அதிலிருந்து நாம் எப்படி வெற்றியாக வருகிறோம் என்பதை பிற்காலத்திலே உங்களுக்கு பாடமாக உயர்த்துவார். அதான் என்ன சொல்கிறாரு? வாழ்வு காலத்தில் வாழ்ந்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். இது எல்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க? கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நான் சொல்கிறத கேளுங்க. என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு தாயும் சகோதரனுமாய் இருக்கிறார்கள் நீ இயேசு சொல்கிறார். நீ சோதனை காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது அப்படின்னு சொல்கிறார். சோதனை காலம் வரும்போதும் ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை விட்டுறாதீங்க. அந்த 40ஆம் சங்கீதம் 41ஆம் சங்கீதம் பாருங்கள். ஆண்டவரே ஏன் சும்மா இருக்கிறீங்க, ஏன் மௌனமாக இருக்கிறீங்க, ஏன் பேசாமல் இருக்கிறீங்க, ஏன் என் ஜெபத்தை கேளாமல் இருக்கிறீங்க, ஏன் ஓரமாக இருக்கிறீங்க, ஏன் தூரமாக இருக்கிறீங்க, ஏன் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க? ஆண்டவரே எங்கே இருக்கீங்க? ஒரு இருட்டுக்குள்ளே நின்று ஒரு மனிதன் கதறுவது போல தாவீது கதறுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரே ஏன் தூரமாக இருக்கிறீர், ஏன் என் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறீங்க, ஏன் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவரே என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கிறீங்க, எனக்கு பதில் வரலையே, நாளாயிருச்சே, நான் தவிக்கிறேனே, எங்கே இருக்கீங்க கெஞ்சுவான். அந்த சோதனை காலத்தில் நீங்கள் மாட்டியிருக்கும்போது ஆண்டவர் விடாப்படியாக கெஞ்சுங்க. அப்பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தத்தை கேட்கு. இந்த விசுவாசத்தை உங்களில் கொண்டு வருவதற்காக பலவிதமான சோதனைகளை அவர் கொடுப்பார். இந்த சோதனைகளிலிருந்து எப்படி மீண்டு வருவது? ஆண்டவருடைய போதனைக்கு செவி கொடுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். He who has ears to hear, let him hear. It takes more than physical ears to hear the voice of God. It also requires receptive heart. காது மட்டும் வேணாம், அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு இதயமும் உங்களுக்கு வேண்டும். ஆமாம் பிரசங்கம் பண்ணும்போது நீ வந்து பாரு, என் சூழ்நிலையில் நீ வந்து பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும். இல்லைன்னா நீ பாட்டு பேசிட்டு போவ, உனக்கு என்ன தெரியா? நீ நல்லா சௌரியமாக இருந்துட்டு பேசுவியா? ஊருக்கு தானே உபதேசம், உனக்கு எனக்கு என்னன்னு சொல்லுவான்ல, அது மாதிரி பேசிட்டு போகிற. நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறத வந்து பாரு. நீங்கள் மனிதருடைய வார்த்தைகளை கேட்கும்போது தேவனுடைய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்து இறைவனிடத்திலே பேசாத வரைக்கும் நம்முடைய மனம் மாறவே மாறாது. அதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நம்ம தான் மாறணும். Many people avoid studying Hebrews. Some have avoided this book because the warnings in Hebrews have made them uneasy. நிறைய பேர் இந்த எபிரேயர் புஸ்தகத்தை படிக்கிறதே கிடையாது. ஏன்னா ரொம்ப கண்டிப்புகளை எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் என்ன நினச்சாங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்துக்குலாம் மோசே கொடுத்தார்ல, நியாயப்பிரமாணம் என்னது? உன் தேவனாகிய கர்த்தர் வராரே கர்த்தர் இருக்குல்ல, 10 கட்டளைகள். இதெல்லாம் தூதர்கள் கொடுத்ததாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க, தேவதூதர்கள். அதனால் இயேசு கிறிஸ்துலாம் அப்பேற்பட்ட பெரிய வல்லமையுள்ளவர் கிடையாது, தேவதூதர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற கருத்து அவங்ககிட்ட இருந்தது. அதனால தான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் யாரையாவது தூதர்களையே இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவோட சுப்ரீமேசி, அவர் தான் மிக உயர்ந்தவர், அவரால் மட்டுமே நாம் தேவனிடத்திலே சேர முடியும் என்ற ஒரு கட்டளையை அப்போஸ்தலர்களும் பவுலும் நமக்கு கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒருவனும், குமாரனை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது.
இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு நமக்காக பாடுகளை அனுபவித்திருக்கிறார், நமக்காக இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மாத்திரம்தான் நீங்கள் பிதாவின் இடத்திலே சேர முடியும். பிதாவின் இடத்திலே சேர்ந்தால் மட்டுமே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். Some have avoided this book because the warnings in Hebrews have made them uneasy. Others have avoided this book because they think it is too difficult for the average Bible student. இதில் சொல்லியிருக்கிற கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை, புரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. டு பி ஷுர் தெர் ஆர் சம் ப்ரொஃபவுண்ட் ட்ரூத்ஸ் இன் ஹீப்ரூஸ். எப்ரேயரில் யாருமே தள்ள முடியாத, அசைக்க முடியாத ஆணித்தரமான உண்மைகள் நிறைய இருக்கின்றன. But the general message of the book is clear and there is no reason why you and I should not understand and profit from it. இது ரொம்ப தெளிவான புஸ்தகம். என்ன அதில் சொல்கிற சாராம்சம் என்ன அப்படின்னா, in the past God spoke to our forefathers through prophets at many times and various ways, but in these last days he has spoken to us by his son. பல நூற்றாண்டுகளாக தீர்க்கதரிசிகள் வந்து கொண்டே இருந்தார்கள். இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை எப்படி புனிதப்படுத்த வேண்டும், இறைவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய குமாரன் மூலமாகவே சொன்னார். தம்முடைய குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கொண்டார். அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு வருகிற சோதனைகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி சிறந்தவர்களாக வர வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் எப்படி எல்லாத்திலையுமே ஜெயிச்சிருவீங்களா, நீங்கள் எப்படி உங்களுக்கு ஜெயிக்க முடியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படணும்னா, நீங்கள் உங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட முழங்கால் போடுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய ஆத்மாவை நிரப்பும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானத்தாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். எல்லாரோட பெஸ்ட்டு விஸ்டம் எனக்கு வேணும், எங்கே சார் கிடைக்கும்? அப்போ ஒரு ஸ்கூலில் போய் 4 லட்ச ரூபா கொடுத்து எக்ஸாமினேஷன் படிக்கிறது, ஒரு காலேஜில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போனால் we will have better knowledge அப்படின்னு தானே சொல்கிறாங்க. பட் வேர் வில் கம் த விஸ்டம்? You may gather knowledge from the universities of this world. Where would you get the wisdom? ஞானம் எங்கேருந்து வரும்? That will come only from the heaven. பரத்திலிருந்து வருகிறோம். அதை இன்டலெக்சுவல்னு சொல்கிறாங்க. இன்டலெக்சுவல்ஸ் ஆர் born intellectuals, wise men. பிறக்கும் போதே ஞானம் உள்ளவர்கள். அது இறைவனால் கொடுக்கப்படுவது, படிப்பினால் வரக்கூடியதில்லை. படிப்பினால் வரக்கூடியது அறிவு. ரெண்டே அன்னைக்கு நமக்கு சொன்னார்ல. அப்போ இந்த மாதிரி பிரசங்கங்களை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் மிகுந்த புத்திசாலித்தனமான உலகம் மாறுவீர்கள். அதை உங்களை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் வெற்றியுள்ளவர்களாக வருவீர்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சம்திங் டு பாண்டர். வென் யூ ஆர் அட் சர்ச், யூ ஆர் யூஷுவலி ஹியரிங் ஆர் merely லிசனிங்? எக்ஸ்பிளைன். நீங்கள் சபையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சும்மா அப்படியே நீ கண்டினியூ உட்காந்துருக்கீங்களா? இல்லை இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கி தாங்க, உங்களுடைய வசனத்தின் மூலமாக என்னுடைய இந்த ஒரு வாரம் எனக்கு ஆசீர்வாதமான நாளாக மாறட்டும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஐயர் அங்கே பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உடனே ஆண்டவரே எனக்கு இன்றைக்கி ஆசீர்வாதம் கொடுங்க, என்ன ஆசீர்வாதத்தை தரப்போகிறீங்க அப்படின்ட்டு. அன்றைக்கி போன வாரம் என்ன ஆச்சு? நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. ஐயர் பிரசங்கத்தை ரெக்கார்டிங் பண்ணிட்டேன், ரொம்ப அருமையாக இருந்தது ஐயா அப்படின்னு போய் சொன்னேன். ஐயோ நான் இந்த வாரத்துக்கு இதுவே நான் ப்ரிப்பேர் பண்ணலாங்க அப்படின்னாரு. நான் பாருங்கள், நான் வேறு எழுதியிருந்தேன், என்னமோ அது பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்கல, டக்குன்னு இதை பேசினேன் அப்படின்னாரு. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனையே இதாங்க ஐயா. கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க. பிள்ளைகளால் யாரால் ஞானம் அடைகிறார்கள்? ஒவ்வொரு பிள்ளையும் சமுதாயத்தை பார்த்து சீரழிந்து போகிறது என்று ஒரு கருத்து. நான் சொன்னேன் அப்படி இல்லை, பிள்ளைகள் தம்முடைய குடும்பத்திலிருந்தே சீரழிகிறார்கள். அதை தான் ஐயாவும் சொன்னார். வன்முறை கலந்த சமுதாயம் குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. வன்முறை நிறைந்த குடும்பத்திலிருந்து வன்முறை நிறைந்த பிள்ளைகள் வெளியே வருகிறார்கள், அவர்கள் சமுதாயத்தை சீரழிக்கிறார்கள்னு சொன்னார். ஐயா நாங்கள் பேசினது, நாங்கள் சிந்தித்ததுக்கு ஏற்ற விதமான ஒரு செய்தியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது, பேச வேண்டும் என்று நினைக்கும்போது
ஆனால் இது மாதிரியான உபதேசங்கள் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் என்பதுதான்